அண்ணத்தோட கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. சரவணன் எல்லாரையும் நம்ப வச்சு அவங்க அப்பா கையில இருந்து சொத்தை எழுதி வாங்கினதும் அன்னத்தை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு கார்த்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. கார்த்தி இந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அவங்க அப்பா ஆடி போகிறாரு. அன்னத்தை அம்போன்னு விட்டுட்டோமே, இப்படி குலசாமியை நாமளே அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி அவர் ரொம்பவே அழறாரு. வேற வழி இல்லாமல் கார்த்தியோட காலில் போய் விடுறாரு. கார்த்தி, அன்னத்தை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் வாழ்க்கை இப்படியே வீணாக போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் அவளை யாருடா கல்யாணம் பண்ணிப்பா? மணமேடை வரைக்கும் வந்துருச்சு. நம்மளால தான் இவ்வளவும் நடந்தது. அவள் அமைதியாக தான் இருந்தா. சரவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நாம தான் அவளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோம். உன் காலில் விழறேன்டா, அன்னத்தை கை விட்டுறாதடா, கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு காலில் விழறாரு. வேற வழி இல்லாமல் கார்த்தி அவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிறாரு. அவர் மணமேடையில் அன்னத்து கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ணோ அவங்க மாமா கிட்ட, வேண்டாம் மாமா, நான் ஒரு ராசி இல்லாதவ, என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் மாமா, என்னால் அவரோட வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அன்னத்தை கூட்டிகிட்டு போயிட்டு மணமேடையில் உட்கார வைக்கிறாரு. கார்த்தியும் மணமேடையில் உட்காந்துடுறாரு. அந்த நேரத்தில் கார்த்தி லவ் பண்ணுற பொண்ணு அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவரால் அதை எடுக்க முடியல. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் கையில் எப்படி சொல்ல முடியும்? கார்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாரு? அன்னத்தோட கழுத்தில் தாலி கட்டுவாரா, இல்லை கடைசி நேரத்தில் அவரும் சரவணன் மாதிரி எந்திரிச்சு போக போகிறாரா? வேற வழியே இல்லை. கார்த்தி தான் அன்னத்தை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா சரவணன் மாதிரி இவராலையும் செஞ்சுட்டு போக முடியாது. அப்பா மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்தி என்ன செய்ய போகிறாருன்னு.